ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஹோட்டல் ஸ்டைல் பூரி மசாலா வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க. கண்டிப்பாக ஹோட்டலில் பண்ணுற அதே டேஸ்ட் இருக்கும். வாங்க இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுந்தம்பருப்பு, உங்கள்கிட்ட கடலைப்பருப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா பூரி மசாலுக்கு வந்து கடலைப்பருப்பு வந்து ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் அண்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு வத்தல் வந்து நல்லா கிள்ளி வச்சுருக்கேன். நான் அதை சேர்த்துக்க போனேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை அண்டு நல்ல காரத்துக்கு ஏற்ப க்ரீன் சில்லி, ஒரு 2 க்ரீன் சில்லி வந்து நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வந்து ரெட் சில்லி போட்டிருக்கோம். ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக. அதை வந்து சேர்த்துக்க போகிறோம். இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் வந்து இந்த மாதிரி வந்து வதக்கிட்டே இருங்க. நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சோ இல்லை லோ ஃப்ளேமில் வச்சோ வந்து நீங்கள் வந்து வதக்க தேவையில்லை. அப்படின்னா ரொம்ப வந்து வெங்காயம் வதங்கிடும். ஸோ நல்லா இந்த மாதிரி 3 நிமிஷம் மட்டும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கினதுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்க போகிறோம். நல்லா தண்ணியில் வந்து வேகணும், நல்லா வந்து வதங்கக்கூடாது. ஸோ அதனால தான் நான் வந்து ஆயிலில் வந்து வதக்க வேண்டாம்னு சொன்னேன். இப்போ நல்லா சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா சின்னதாக வந்து நான் வந்து கொஞ்சம் வந்து இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ சேர்த்துட்டு நல்லா ஒன்றா கலந்து விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயம் வந்து சூப்பராக வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவு மிக்சரை வந்து இதில் வந்து ஊற்றிக்கலாம். கடலை மாவு மிக்சர் ஊற்றினதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வேக விடுங்க. அந்த கடலை மாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக. இப்போ ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்க போகிறோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா சமமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அகெயின் ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் பூரி மசாலா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்கள்கிட்ட கொஞ்சம் கொத்தமல்லி இருந்ததுன்னா மேலே வந்து தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூரிக்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.